அனைவருக்கும் உங்கள் தமிழின் அன்பு கலந்த வணக்கங்கள். நலம் நலமறிய ஆவல். எந்த துறையெல்லாம் அரசாங்கம் நேரடியாக எடுத்து நடத்தணும் அப்படின்னு ஒரு சின்ன கலந்துரையாடல் இன்னைக்கு நாம் செய்ய போகிறோம். என்னை பொறுத்த மட்டும் கல்வித்துறை, அப்புறம் வேளாண்மை விவசாயத்துறை, அதுக்கப்புறம் மெடிக்கல் மருத்துவத்துறை, இது மூணுத்தையும் மிக 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 முக்கியமாக அரசாங்கம் எடுத்து நடத்தணும். இந்த மூணுத்துலேயும் எந்த விதமான கலப்படமோ இல்லாட்டி எந்த விதமான ஒரு ஏற்றத்தாழ்வோ இல்லாத நிலை இருக்கணும். எல்லா மக்களுக்கும் சிறந்த கல்வி கிடைக்கணும். எல்லா மக்களுக்கும் இங்கே ஜாதி மத வேறுபாடே இல்லாமல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத மட்டுமே அடிப்படையாக வச்சு மாணவ செல்வங்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும். இந்த ஜாதி அந்த ஜாதிங்கிற அந்த வேறுபாடு அந்த பள்ளிக்கூட வயதிலிருந்தே நாம் காமிக்காமல் இருந்தோன்னா வளர வளர அவங்களுடைய மனசில் இந்த ஜாதி வெறி, நான் இந்த உயர்ந்த ஜாதி நீ தாழ்ந்த ஜாதிங்கிற எண்ணம் இல்லாமல் எல்லாரும் ஒன்றுங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் மருத்துவத்துறை இன்றைக்கி மிக அதிகமான பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ரெண்டு பெரிய துறைன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எஜுகேஷன், இன்னொன்று மெடிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ தனியார் வைத்திருக்கக்கூடிய தெருவுக்கு 4 ஹாஸ்பிட்டல் இருக்குது, தெருவில் 10 கிளினிக் இருக்குது. அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் எப்படியோ ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் நிஜமாகவே படித்த எம்பிபிஎஸ் முடித்த ஒரு மருத்துவர் தானா அப்படின்னு. ஏன்னா நம்ம பொதுவாக டாக்டர்னு போர்டு போட்டிருந்தா உள்ளே போயிடுறோம். உள்ளே போய் நாம் அவர் தைரியமாக, சார் உங்களோட சர்டிஃபிகேட் காமிங்க, நீங்கள் எம்பிபிஎஸ் எந்த வருஷம் முடிச்சிங்க, உங்களுக்கு இதில் என்ன அனுபவம் இருக்குது அப்படின்னு நம்ம யாரையும் கேட்குறதே கிடையாது. நம்ம உள்ளே போய் மருத்துவர் என்ன சொல்கிறாரோ, அவர் ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கிறோம். ஆனால் ஏன் போடணும், அந்த இன்ஜெக்ஷனோட காம்பினேஷன் ஆஃப் மெடிசன்ஸ் நம்ம பாமர மக்களுக்கு அது தெரியாது தான். ஆனால் இன்றைக்கி கூகுளில் பார்த்தா அதுக்கு என்ன சைடு எஃபெக்ட் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லா விஷயங்களையும் அது புட்டு வச்சுடுது இல்லையா. ஸோ சாதாரண பிரச்சனைகளுக்கெல்லாம், சாதாரண காய்ச்சலோ கோல்டோ இதுக்கெல்லாம் முடிந்த வரையில் நாம் வீட்டிலையே வைத்தியம் பார்த்துக்கிறது நல்லது. அப்படி மருத்துவக்கிட்ட போய் தான் ஆகணும் அப்படின்னா சித்த மருத்துவம் இருக்குது, அங்கே பாருங்கள். ஏன்னா அதில் பெரும்பாலும் பெரிய பக்க விளைவுகளோ பின் விளைவுகளோ அவ்வளோ இருக்கிறதில்ல. அது நாம் உணவு முறையிலையும் இன்னும் கொஞ்சம் போனால் நல்ல ஆரோக்கியமான சில மூலிகைகள் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மருந்துங்கிறதுனால சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்ம அந்த வியாதியிலேருந்து நம்மளை குணப்படுத்திக்க முடியும். அடுத்து இந்த எஜுகேஷன் துறை, அது போக மருத்துவத்துறைன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வேளாண்மை. விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் அரசாங்கம் நேரடியாக செய்ய வேண்டும். அவங்கள ஏனோ தானோன்னு விட்டுடாமல், ஏன்னா விவசாயம்தான் நம் நாட்டின் முதுகெலும்பு அப்படிங்கிறத நாம் உணரணும். இன்றைக்கி ஐடி கம்பெனி 1000 வந்துடுச்சுங்கிறதுக்காக சாப்பாட்டுக்கு நாம் என்ன பண்ணுவோம், ஐடி கம்பெனி வச்சுருக்கிறவெல்லாம் கையில் பணம் இருக்கிற காலகட்டம் வரைக்கும் ஆட்டம் ஆட முடியும். அந்த பணத்தையேவா நம்மளால் சாப்பிட முடியும்? இல்லையே. நம்ம உடல் வாகு, நம்ம உடம்பு அரிசி உணவு தானியம் இந்த மாதிரி சாப்பிட்டு வளர்ந்ததுனால இது நமக்கு முக்கியம். இது சாப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் எல்லாமே மனுஷனுடைய உயிர் வாழ்கிறதுக்காக தானே. அப்போ அடிப்படையில் உணவும் வருது இல்லையா. அப்போ நாம் நல்ல உணவு கிடைக்கணும்னா விவசாயிகளுக்கு தேவையான பல்வேறு உதவிகளை அரசாங்கம் நேரடியாக செய்யணும். இது என்னுடைய கருத்து. இன்னும் என்னென்ன துறைகள் எல்லாம் நேரடியாக இலவசமாக மக்களுக்கு வந்து சேர வேண்டும், அதுவும் தரமாக. இலவசம்னா உடனே நமக்கு கொடுத்த அந்த ஃபேனும் மிக்சியும் கிரைண்டரும் மாதிரி கிடையாது. உண்மையான ஒரு சிறந்த இலவசமான மருத்துவமும் கல்வியும் மக்களுக்கு வந்து சேர வேண்டும் அப்படிங்கிறது தான். இது ஆட்சியாளர் யாராக வேணா இருக்கட்டும், ஆனால் அவர்கள் வாயிலாக இந்த சிறப்பான ஒரு செயல்கள் நடந்தால் அவங்கள மக்கள் காலத்துக்கும் மறக்க மாட்டாங்க. இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் அவர்களுடைய பெயர் நிலைத்து நிற்கும். அதனால் ஆட்சியாளர்களும் இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு எதெல்லாம் மக்களுக்கு இலவசமாக சிறப்பாக
நல்லபடியாக போய் சேர்க்கணுமோ அதை சேர்த்து விட்டால் ரொம்ப சந்தோஷம். இது என்னுடைய கருத்து. ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் வேறு சில துறைகள் கூட உங்கள் மனசில் தோணலாம். இப்போது இந்த சில துறைகள் பற்றி பேசினேன் இல்லையா? டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு துறை வந்து நம்மளுடைய அரசாங்கம் கையில் இருக்குது. அது நமக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடியதுன்னு தெரிஞ்சும் அது மூலிமா பல கோடி லாபங்கள் நமக்கு கிடைக்குதுன்னு தெரிஞ்சு அரசாங்கம் மக்களுக்கு அதை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. என்னமோ கால நேரத்தை கொஞ்சம் குறைச்சாங்களே ஒழிய அதுக்கான வியாபாரம் சிறப்பாக செம்மையாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதையும் கவர்மெண்ட் கொஞ்சம் யோசித்து மக்களுக்கு இது தேவையில்லை அப்படிங்கிறத, ஏன்னா குடிகாரனுடைய மனசு இன்றைக்கி குடிச்சிட்டு நாளையிலேருந்து நம்ம விட்டுடலான்னு சொல்ல தோணும். அந்த பக்கமாக போகும்போது அவங்க மனசு திரும்பவும் இன்றைக்கி குடிச்சிடுவோம் நாளைக்கு விட்டுருவோம் அப்படின்னு தான் தோணும். அந்த கடையே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அப்போது அரசாங்கம் தான் அதற்கான முடிவெடுத்து மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்வதற்கு அவங்க முன் வரணும். மக்கள் தான் முக்கியம்னு நினைக்கக்கூடிய எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இதுக்கு வந்து நிச்சயமாக எப்படி இதை மூடுறது, இந்த டாஸ்மாக் கடைகளை எல்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாம் குறைச்சிக்கிறது, மக்களை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த சாராயம் குடிக்கிறத பற்றி ஒரு குடும்பத்தில் குடிக்கிறதுனால அந்த குடும்பம் எப்படி கஷ்டப்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பேஸாக வச்சு நான் ஒரு கிராமிய பாடல் ஒன்று எழுதியிருந்தேன். இந்த பாடலுக்கு என்னுடைய கவிஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு. எனக்கு ரொம்ப நல்ல ஒரு பேரை தேடி தந்த ஒரு பாடல் இது. அந்த பாட்டை உங்களோட பகிரணும்னு ஒரு ஆசை. பாடட்டுங்களா? கேட்குறதுக்கு தயாராக இருக்கீங்களா? பாடல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் செஷனில் உங்களோட மனசில் இந்த பாட்டுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை படிக்கிறதற்கு ஆவலாக இருக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் அந்த பாட்டை பாடுறேன். கண்டாங்கி சேலை கட்டி கை நிறைய வளவி போட்டு கொண்டையில பூவை வச்சு கூடவே என்ன இழுக்கிறியே அத்தை பெத்த ரோசா என்ன அணைச்சிக்கடி லேசா, அத்தை பெத்த ரோசா என்ன அணைச்சிக்கடி லேசா. கண்டாங்கி சேலை கட்டி கை நிறைய வளவி போட்டு கொண்டையில பூவை வச்சு கூடவே என்ன இழுக்கிறியே அத்தை பெத்த ரோசா என்ன அணைச்சிக்கடி லேசா. ஆசையா தான் பேசுறீக அப்புறமா ஏசுறீக, ஆசையா தான் பேசுறீக அப்புறமா ஏசுறீக, தண்ணி கொஞ்சம் உள்ள போனா தகராறு பண்ணுறீக. குடிக்க வேணாம் மாமா குடி அழிஞ்சு போகும் ஆமா, நீயும் குடிக்க வேணாம் மாமா குடி அழிஞ்சு போகும் ஆமா. சந்தோஷம் தெரியுதடி சோகம் விட்டு மறையுதடி, சந்தோஷம் தெரியுதடி சோகம் விட்டு மறையுதடி, சுட்ட கஞ்சி உள்ள போனா சொந்தம் ஒன்னா எனையுதடி அத்தை பெத்த ரோசா என்ன அணைச்சிக்கடி லேசா, அத்தை பெத்த ரோசா என்ன அணைச்சிக்கடி லேசா. போராட்டம் செஞ்சு புட்டேன் ஆன முட்டும் சொல்லி புட்டேன், போராட்டம் செஞ்சு புட்டேன் ஆன முட்டும் சொல்லி புட்டேன், என் பேச்சும் கேட்கலையே புள்ள முகத்தை பார்க்கலையே. குடிக்க வேணாம் மாமா குடி அழிஞ்சு போகும் ஆமா, நீயும் குடிக்க வேணாம் மாமா குடி அழிஞ்சு போகும் ஆமா. நல முதல் குடிக்கலடி நாட்டுக்கோழி செஞ்சு தாடி, நல முதல் குடிக்கலடி நாட்டுக்கோழி செஞ்சு தாடி, கட்டினவ ஆசைப்பட்டா கொண்டவளே கூட வாடி அத்தை பெத்த ரோசா என்ன அணைச்சிக்கடி லேசா, நீயும் அத்தை பெத்த ரோசா என்ன அணைச்சிக்கோடி லேசா. உம்மை சொல்லி குத்தம் இல்ல மாமோய், உம்மை சொல்லி குத்தம் இல்ல அரசாங்கம் சுத்தம் இல்ல, உம்மை சொல்லி குத்தம் இல்ல அரசாங்கம் சுத்தம் இல்ல, மக்களெல்லாம் வாடுறாங்க மது பழக்கம் வேணாமுங்க. குடிக்க வேணாம் மாமா
குடி அழிஞ்சு போகும் ஆமா, நீயும் குடிக்க வேணாம் மாமா, குடி அழிஞ்சு போகும் ஆமா. ஆமாங்க, குடியை கெடுக்கும். முடிந்த வரையில் இந்த பழக்கத்தை விட்டு வெளியேறுங்கள். உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்.